I'm a huge fan of Pawan sir actually Telugu industry la. அவரோட படம் வந்து கப்பர் சிங்னு ஒரு படம் வந்துச்சு, சர்தார் கப்பர் சிங் தெலுங்குல. அவர் வந்து குதிரை வச்சுக்கிட்டு அந்த போலீஸ் காப் லுங்கி கட்டிக்கிட்டு காப் மாதிரி அந்த படத்தோட சும்மா ரெப்ளிகா மாதிரி சும்மா என்ன பண்ணோம்னா ரீக்ரியேட் பண்ணியிருந்தேன் என் படத்துக்கு இன்ட்ரடக்ஷன் சீனுக்காக. பவன் கல்யாண் சார் மாதிரியே இருக்கும், பிகாஸ் ஆஃப் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் பவன் சார். ஸோ அது போட்டு அதை ரீக்ரியேட் பண்ணி தெலுங்குல அது நான் சுனியா நடிச்சிருந்தோம், பெல்லிக்கு வந்து பிரேம கதான்னு சொல்லிட்டு. அந்த படத்துல அது பயங்கரமான மீம்ஸ் போட்டு ரொம்ப நல்ல ஹைப் வந்தது. ஸோ என்னன்னா பிகாஸ் என்னோட ப்ரொஃபைல் பிக்சர்லயே பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது கமெண்ட் போடுவாங்க, அது ரொம்ப ஓவரா இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் லுக் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் பவன் கல்யாண் சொல்லுவாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாடலிங் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஏவிஎம் ஸ்டுடியோல வந்து நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போதான் மீரா ஜாஸ்மின் அவங்களோட ரன் பண்ண டைம் அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோய் ஆலிகர்ஸ் ஆட்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் நான் பிராண்ட் அம்பேஸ்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 5 ஸ்டார் சாக்லேட் எல்லாம் பாம்பேல பண்ணேன். அது மாதிரி நிறைய ஆட்ஸ் பண்ணேன், டாமினோஸ் கார்னியர் ஆட்லாம் பண்ணேன். அப்போ ஒரு ஆட் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்னன்னா அந்த ஜோதி சார் வந்து கரெக்டாக ஏவிஎம் சி ஃப்ளோர் நினைக்கிறேன், அங்க ஒரு பெரிய படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க டைம். அப்போதான் காலேஜ் என்ட்ரான டைம். ஸோ என்னன்னா த டைம் லைக் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைரக்டர் வந்து ஒரு புது டைரக்டர், ஸோ கலக்கிட்டு இருக்காரு, பெரிய ஹியூஜ் செட் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அது எனக்கு 20 உனக்கு 18 படங்க. தருண் எல்லாம் இருந்தாங்க அந்த படத்தோட டைரக்டர் தான் ஜோதி சார். ஸோ சார் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ட்ரெயின் செட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஆட் கேப்ல வந்து போய் அந்த செட்ல பெர்மிஷன் வாங்கி சும்மா நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஏம்ரத்தம் சாரோட பையன் ஜோதி கிருஷ்ணா சார் தான் டெபியூ பண்றாரு. அவரெல்லாம் இன்னைக்கு அவரோட இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் சார் நல்ல கலர், அவரு ஆப்பிள் மாதிரி ஆப்பிள் மாதிரி இருப்பாரு. அப்படியே பாத்தீங்கன்னா கமல் சார் அவரும் உலகநாயகன், அவரும் நல்ல கலர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் சார் நல்ல கலர், பிடிச்ச அஜித் சார்லாம் ரொம்ப கலர், அவர்லாம் அவர் நல்லா சமச்சவன் இருப்பாரு. ஸோ இன்னைக்கும் அப்படிதான் இருப்பாரு, நல்லா அந்த சால்ட் பெப்பர் லுக் வந்தாலும் அப்படியே ஹேண்ட்ஸம் அப்படிதான் இருப்பாரு. அரவிந்த் சுவாமி சார் அது மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன தோணும்னா கலர்ன்றது வந்து பெரிய மேட்டரே இல்லையே, நம்ம டேன் பண்ணிக்கலாம்னா சரி அப்படின்ற போது ட்ரை பண்ணி ஒரு டைம்ல ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டேன். ஓகே, இது எனக்கு உண்மையாவே சொல்லணும்னா எனக்கு புதுசா இருக்கு. பிகாஸ் வந்து எல்லாருக்குமே வந்து வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு வந்து ஒரு இது இருக்கும். ஆனால் இந்த ஒரு காரணத்தை சொல்லி வாய்ப்புகள் தட்டி போகுது தெரியலங்க, எனக்கு அது ஐடியா இல்லை. பட் என்னன்னா தெலுங்குல போகும்போது அந்த ரீசன் வரலங்க எனக்கு தெலுங்குல எனக்கு கேட்கல. பட் தெலுங்குலயும் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு தடான ஒரு படம் பண்ணேன், சூரியகிரண் சார் இறந்துட்டார் அவருக்கு, மாஸ்டர் சுரேஷ் அவரோட படம் வந்து டேன் லுக் தான். தடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருடனோட கதை. அது டேன் உடனே நாங்கள் டேன் மேக்கப் எல்லாம் பண்ண அந்த போட்டோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டேன்னா ரொம்ப நல்லா வந்தது. எல்லாருமே சொன்னாங்க எப்படி இருந்தாலும் பிகாஸ் இட்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ தெரியல எனக்கு அது என்ன ரீசன் தெரியல. பட் ஐ ஃபெல்ட் லிட்டில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா அது நம்ம இதையே நம்பிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 20 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரி தான் நாங்கள் நம்பிட்டு இருக்கேன் நான். ஸோ என்ன சொல்றது, எப்படியாவது நம்ம சாதிச்சிட மாட்டோமா, எப்படியாவது நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்ற நிறைய ஒரு ஆதங்கம் உள்ள ஓடிட்டே இருக்கும். நைட்டானா தூக்கம் வராது சம்டைம்ஸ். என்னடா எது நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், என்ன ஒரு மைண்ட் செட்ல நம்ம ஒர்க் பண்ணோம். பட் இன்னும் அந்த இடத்த போய் நீங்க அடைச்சிட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. சினிமான்றது வந்து பாத்தீங்கன்னா we have to keep on learning. அது தோண்ட வந்துட்டே இருக்கும், கடல் மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதோட ஆழம் தெரியாது நம்மளுக்கு. இப்ப நம்ம வெளியில சில பேருக்கு நீங்க நடிகர் தானே அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஆனா நீங்க நடிகர் தானே, நீங்க சேத்தன் தானே அப்படின்றதுக்கு டைம் நிறைய இருக்கும். அந்த இடத்துக்கு போய் அடையணும்ன்றது தான் என்னோட. கண்டிப்பா எங்களுக்குமே இங்க நாங்க டக்குன்னு பார்க்கும்போது ஓகே இவரா ஆனா என்ன இதுல பண்ணாரு அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் இருந்தது. ஆனா அது மாறணும் அப்படின்றதுதான் எல்லாருக்கும் அதுதான் ஒரு ரெகக்னிஷன் தான், ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் இல்லைங்க. யாருக்காக இருந்தாலும் அதுக்காக தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். ரெண்டாவது என்னன்னா நம்ம எப்பவுமே நான் நம்புறது என்னன்னா நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் எது பண்ணாலும் ஃபுல் ஃபிளெஜ்ட் 100% நம்ம எஃபர்ட் போட்டாவே அதனால நடக்கும்ன்ற ஒரு அது நான் எப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒர்க் எல்லா படங்களும் அதுதான், ஸ்டார்டிங்லேருந்து அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ நான் ஆங்கரிங் பண்ணும்போது அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். காலைல 10 மணிக்கு ஒரு ஷோ, 1 மணிக்கு ஒரு ஷோ, 4 மணிக்கு ஒரு ஷோ, 10 மணிக்கு ஒரு ஷோ பார்த்துட்டு 4 பார்த்து வீட்டுக்கு வந்து தூங்குவேன் நான். 4 படம் பார்த்துருவேன். மால் இருக்கும், நம்ம போய் சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு திருப்பி நெக்ஸ்ட் ஷோ இருக்கும், உள்ள போயிடுவேன், திருப்பி பார்த்துருவேன், திருப்பி ஈவினிங் வருவேன், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், திருப்பி வருவேன், போய் பார்த்துருவேன். அப்படிதான் பேக் டு பேக். அது எனக்கு எப்படி சொல்றது, ஸ்கூல் மாதிரி தான்.